Hello students, welcome to my channel. 10th வகுப்பு அறிவியல் 10th standard science public exam கான top most important 7 mark questions. So 3 7 mark நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், 21 மார்க். So 21 மார்க் ஃபுல்லா வாங்குறதுக்கு நீங்க எந்தெந்த 7 mark question படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். And one more thing, இது வந்து 7 மார்க்ல மட்டும் இல்ல, sometimes வந்து 4 மார்க்லயும் கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க 7 மார்க்ல கேட்பாங்க. எப்படி 4 மார்க் 2 மார்க் 6 மார்க் தானே அப்படின்னு கேட்கலாம். பட் அவங்க அப்படிதான் கேட்பாங்க, ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் சேர்த்து 7 மார்க்ல கேட்பாங்க. சம்டைம்ஸ் டைரக்டா ஒரு क्वेश्चन 7 மார்க்ல கேட்பாங்க. சோ அப்படிதான் கேட்பாங்க. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்ல போறேன். ஓவரால் சயின்ஸ்ல உள்ள டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 7 மார்க் அண்ட் 4 மார்க் क्वेश्चंस அடுத்த வீடியோல 2 மார்க் அண்ட் 4 மார்க் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், டெஃபினெட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் டைத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கன்ஃபார்ம் கோல்டன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பார்ட் வைஸ் நம்ம வந்து செக்ஷன் வைஸ் வந்து பிரிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பிசிக்ஸை பொறுத்தவரை ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், உந்தமாரா கோட்பாடு கூறி நிரூபிக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூசிங் நியூட்டன் செகண்ட் லா, விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் வருவி ஆர் தருவி அப்படின்னு கேட்பாங்க. மிக முக்கியமான ஒரு வினா. ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் பண்புகள். இந்த கொஸ்டின் வந்து 4 மார்க்ல அதிகமாக கேட்குறாங்க. 4 பண்பு எதுலனாவே 4 மார்க் கொடுத்துருவாங்க, 4 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது டிஃபரன்ஷியேட் மயோபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியா, கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளின் வேறுபடுத்துக அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லாட்டி கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மிக முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து டெரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நல்லியல்பு வாயு சமன்பாடு, மிக முக்கியமான ஒரு வினா. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இது டைரக்டாவே 4 மார்க்லயும் கேட்கறாங்க. சம்டைம்ஸ் இதையும் இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 மார்க் சேர்த்து 7 மார்க்ல கேட்கறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலல், மின்தடையின் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு, மிக முக்கியமான ஒரு 5 மார்க். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்னோட்டம் என்றால் என்ன? அடுத்தது நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட், which instrument is used to measure electric current. அடுத்தது how should it connected in a circuit, very important. மின்னோட்டம் என்றால் என்ன, அதன் அலகை வரையறு, மின்னோட்டத்தை எந்த கருவி மூலம் அளவிடலாம், மின் சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓவரால் சேர்த்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் 7 மார்க்காவும் கேட்கலாம், இல்ல ஏதாவது 2 மட்டும் ஒரு 4 மார்க்ல கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 மார்க்ல கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா மற்றும் பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. கம்பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா, வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பிக் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஹோமோலோகஸ் சீரியஸ், படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகள், மிக முக்கியமான ஒரு வினா. அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்விலிபிரியம், வேதி சமநிலையின் பண்புகள், ரொம்ப முக்கியமான வினா. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலுபிலிட்டி, கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள், மிக முக்கியமான வினா. ஸ்மெல்டிங் ப்ராசஸ், ஊது உலையின் உருக்கி பிரித்தல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி, ஒப்பு மூலக்கூறு நிறை மற்றும் ஆவி அடர்த்திற்கு இடையே உள்ள வேறுபாடு, மிக முக்கியமானது. சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள், ரொம்ப முக்கியமான ஒரு பிக் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்தது பயாலஜி அண்ட் சயின்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் 10th ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க. சயின்ஸ்னு இல்லை, சோசியல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல தெரியல அப்படிங்கிற கொஸ்டின் எதையுமே விட்டு வைக்காதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சது எல்லாத்தையும் வரிசையா எழுதிருங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சில கொஸ்டின் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாம வராதுங்க. நீங்க அட்டன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 2 வேல உங்களுக்கு மார்க் வர சான்ஸ் இருக்கு. இன் கேஸ் பேப்பர் உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க ஒரு லிபரல் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா மேபி நீங்க வந்து ஏதோ அட்டன் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து மார்க், they will give mark for that question. Otherwise if in case வந்து அந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்னாலும், அந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு, கொஸ்டின்லேயே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கான கிரேஸ் மார்க், ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து இஃப் இன் கேஸ் எனி கொஸ்டின்ஸ் யூ டோன்ட் நோ தட் ஆன்சர், டெஃபினெட்லி வந்து நீங்க அதை அட்டன் பண்ணி வைங்க. அண்ட் பயாலஜியில மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முயலின் ஆணினப்பெருக்க மண்டலம். அடுத்தது லியூகோசைட்ஸ் அண்ட் தயர் கிளாசிபிகேஷன்ஸ், லீகோசைட்டுகள் மற்றும் அதன் வகைகள், ரொம்ப முக்கியமான வினா.
அடுத்து எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், இது நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நியூரானின் அமைப்பை விவரி. சம்டைம்ஸ் நியூரானின் அமைப்பு மட்டும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரின்னு கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். வென்ட் எக்ஸ்பிரிமெண்ட் growth stimulating ஹார்மோன், வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன். மூளை குறித்து வெண்டின் ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள் மற்றும் அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டிஎன்ஏவின் அமைப்பு 4 மார்க்ல கேட்குறாங்க. அடுத்தது ஹோமோலோகஸ் அண்ட் அனோலோகஸ் ஆர்கன்ஸ் டிஃபரன்ஷியேட், அமைப்பு ஒத்த மண்டலம் செயல் ஒத்த உறுப்புகள் வேறுபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டெக்னிக் யூஸ் இன்வால்வ் இன் ஜீன் குளோனிங், ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் கார்டியோவஸ்குலர் டிசீஸ், இதய நோய் ஏற்பட காரணம், வாழ்க்கை முறையை சரி செய்ய தீர்வுகள். அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன. இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளின் முக்கியத்துவம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சயின்ஸை பொறுத்தளவில் 4 மார்க் அண்ட் 6 மார்க்ல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் ஒன் அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன படிக்கணும், நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய். எனக்கா